வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். திமுகவின் ஐடி விங், டிஎம்கே ஐடி விங் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர், இதோடு மட்டுமில்லைங்க, மு.க.ஸ்டாலினுக்கு முன்பாகவே முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்து தமிழ்நாட்டை சிறப்பான முறையில் பரிபாலனம் செய்தவர்தான் எடப்பாடியார். அத்தகைய எடப்பாடியார் குறித்து தொடர்ந்து அவதூறான, ஆபாசமான, அருவருக்கத்தக்க, அநாகரிகமான பதிவுகளை நீங்கள் கார்ட்டூன் என்ற பெயரிலேயும் விமர்சனம் என்கின்ற பெயரில் விஷமத்தனமும் செய்வீர்கள் என்று சொன்னால் அதை எப்படியே அதிமுக தோண்டாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுவே கருணாநிதி குறித்தோ, மு.க.ஸ்டாலின் குறித்தோ அல்லது அவருடைய வகையறாக்கள் குறித்தோ யாராவது ஒரு சின்ன கருத்தை கூறிவிட்டால், பார்த்தீர்களா, கேட்டீர்களா, எப்படியெல்லாம் அநாகரிகமாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் போலி கண்ணீர், நீலி கண்ணீர் வெடிக்கின்ற நீங்கள், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மட்டுமல்ல, 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டிலே அரசியல் கண்ணிய குறைவாக மாற ஆரம்பித்தது கருணாநிதியின் தலையெடுப்புக்கு பிறகுதான் என்று சொன்னால், கருணாநிதி வகையறாக்களால் விமர்சனம் என்ற பெயரிலே விஷத்தை கக்கப்பட்டது எல்லா அரசியல் தலைவர்களுங்க. அவர்கள் காலகட்டத்தில் இருந்த அனைத்து அரசியல் தலைவர்களும், புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஆகட்டும், புரட்சி தலைவி அம்மாவாகட்டும், அண்ணன் இந்திரா காந்தி ஆகட்டும், கர்ம வீரர் காமராஜர் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களாகட்டும், யாரையுமே விட்டு வைத்ததில்லைங்க. இவர்களுக்கு ஆதரவு என்று சொன்னால் அவர்களை ஆகோ ஓஹோ என்று வானலாவ புகழ்வது, அவர்கள் குறித்து ஒரு விமர்சனம் செய்து விட்டால் பார்த்தீர்களா என்று சொல்லி அவருடைய பிறப்பு முதல் அவருடைய உடல் மொழி உள்பட அனைத்தையும் அநாகரிகமாக விமர்சனம் செய்வதுதான் திமுகவின் வாடிக்கை என்று சொன்னால், அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் நீதிமன்றங்கள் இருக்கிறது,